இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றது அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை தீத்து கட்டிடலான்னு சொல்லிட்டு அடிச்சு இப்போ ஒரு வண்டியில ஏத்துறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து தன்னை தானே ஷூட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோட தூரத்து சொந்தம் கொல்கத்தால இருப்பாங்க. அவங்க மூலியமா ஒரு வீடு எடுத்து தங்கி கிடைக்கிற வேலையை ரெண்டு பேருமே செஞ்சு ஒரு வழியா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பயங்கர ஹாப்பியா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பிரெக்னன்ட்டும் ஆயிடுறாங்க. இப்ப அவங்களுக்கு அழகான ஒரு பையனும் பிறக்கிறான். இப்ப சொந்தமா பிளாட் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சந்தோஷமா அம்மா கால் பண்ணி சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா போனை வாங்கி பையனுக்கு என்னமா பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆதித்யான்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சந்தோஷமா வாழுங்கம்மான்னு சொல்லிட்டு இப்ப போனை வச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு கிரக பிரதேசம் முடிஞ்சு மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களோட அண்ணாவும் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. பார்த்தா இவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப வெளியே போன ஹஸ்பண்டோ வீட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாருமே நல்லா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல ஸ்வீட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிட்டு இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவையும் அந்த பச்சை குழந்தையும் இறக்கவே இல்லாம மாடி மலர்ந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஒரே நிமிஷத்துல இவங்க வாழ்க்கையே மாறி போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க.